பெரியகுளம் 7th டே நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் முதலமைச்சர் போடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் 23ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் வாக்குப்பதிவு முடித்தார். பெரியகுளம் தென்கரை தெற்கு ரத வீதியில் உள்ள 7th டே நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளருமான ஓ. பன்னீர்செல்வம் வாக்குப்பதிவு செய்தார். தனது ஜனநாயக கடமையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஓ. பன்னீர்செல்வத்தை செய்தியாளர்கள் சூழ்ந்தனர். ஓ. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என்ற முறையில் நான் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் விதமாக எனது வாக்குப்பதிவை பதிவிட்டு வந்துள்ளேன். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையும். 234 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி சார்பில் வெற்றி பெறும். தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள் என்று பேசினார். மேலும் நடிகர் விஜய் குறித்து கேட்டபோது, ஜனநாயகத்தில் பொதுமக்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. பொதுமக்கள் அவற்றை பார்த்துக் கொள்வார்கள் என்று கூறினார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்து மக்களும் பொதுமக்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை உறுதியாக பெறும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை அவர்கள் தந்ததின் அடிப்படையில் அனைத்து மக்களும் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் 2ஆம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு. க. ஸ்டாலின் அவர் உறுதியாக வருவார் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே நீ கேட்ட பதில் சொல்லிட்டேன். வாக்குகள் பூரம் எண்ணி முடிக்கப்பட்டு அவர் எவ்வளவு சதவீத வாக்குகள் எடுக்கிறார் என்பது அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது. அப்புறம் கேளுங்க. யாரு? அது மக்கள் கையில் இருக்கிறது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் உறுதியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதிகளிலும் நான் உள்பட 4 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்பதை